பேர் மட்டும் சொல்லிட்டாங்க ஐயா. பட்டாரகி கன்யா சொல்றீங்களா? பட்டாரகி கன்யா, தேவகன்யா, பத்மகன்யா, சிந்து கன்யா, கிரி கன்யா, வனகன்யா, பூமி கன்யா. வேற பேர் இருக்கு. ராஜகன்யா, சுரகன்யா, நாககன்யா, சமுத்திரகன்யா, அத்ரிகன்யா, ஆரண்ய கன்யா, வசுமதி கன்யா. இந்த கன்யான்ற சம்ஸ்கிருத பதம் கன்னிகைன்னு சொல்ல. ஆரண்ய கன்னிகை, பட்டாரகி கன்னிகை, தேவ கன்னிகை, தமிழ்ல சொன்னா பத்ம கன்னிகை, சிந்து கன்னிகை, கிரி கன்னிகை, வன கன்னிகைன்னு சொல்லலாம். இவ இந்த எல்லாருமே ஒரே மாதிரி இருப்பா. இங்க வேற வேற ஆயுதங்கள். நீங்க சப்தமாதாக்கள் பாத்தீங்கன்னா அந்தந்த தேவர்களுடைய ஆயுதங்கள் இருக்கும். நீங்க பிராமினா பிரம்மாவுடைய ஆயுதம், மாகேஸ்வரனா மகேஷனுடைய ஆயுதம்னு பார்த்தோம் பார்த்தீங்களா. இவாளுக்கு ஆயுதம்னா இருக்காது. அப்படியே சின்ன குழந்தைகள் அப்படியே இருப்பா. அப்படியே கையில ஒரு புஷ்பம் வச்சுட்டு இருப்பா. 7 பேர் இருப்பா. 7 பேரும் ஒரே மாதிரி இருப்பா. ஒரே மாதிரினா ஒரே மாதிரி புஷ்பம் வச்சுட்டு